நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சிறந்த பள்ளிக்கூடம். சென்னையின் உயர் பள்ளிகள் தரும் தரமான கல்வியை மதுரையின் சுற்றுப்பகுதி மக்களுக்கு தரும் லக்ஷ்மி ஸ்கூலின் நிர்வாகத்திறன் பிற பள்ளிகளுக்கு ஓர் முன்மாதிரி. பெற்றோர்களின் விருப்பத்திற்காக சிறந்த அகாடமிக் கல்ச்சரை மையமாக கொண்டு செயல்படும் இந்த பள்ளி மாணவர்களிடையே மதிப்பெண்ணை விட மாரல் மற்றும் வேல்யூ சிஸ்டத்தை பல வகைகளில் முறைப்படுத்தி வருகிறது. இதனால் மாணவர்கள் பலர் உயர் படிப்பிற்கு செல்லும் திறன் பெற்றவர்களாக மாறுகிறார்கள். சென்ற வருடம் மாணவர்களின் பஸ் போக்குவரத்திற்காக வசூலித்த தொகையின் செலவுக்கு மிஞ்சிய மீதி பணத்தை பெற்றோர்களிடம் திருப்பி செலுத்தியுள்ளது. சிறந்த நிர்வாகம் மற்றும் தரமான கல்வி இதை சமன்படுத்தி செயல்படும் மதுரை லக்ஷ்மி ஸ்கூலை சிறந்த பள்ளிக்கூடமாக தேர்ந்தெடுப்பதில் நீயா நானா பெருமகிழ்ச்சி அடைகிறது. வழக்கமாக பள்ளிகளில் எண்கள், எழுத்துக்கள் இதுதான் கல்வி என்று போதிக்கிறார்கள். இதையும் மீறி வேறு நிறைய விஷயங்கள் இருக்கின்றன. இங்கிலீஷில் சொன்னால் வேல்யூஸ். ஸோ we give importance for values. இதில் ஒரு விஷயம் சொல்ல விரும்புகிறேன். I don't know any other school is following it. We don't have invigilation during examination. No invigilation. Only during board examination there is invigilation. ஏன்னா நாங்கள் எங்கள் குழந்தைகளை நம்புகிறோம். இது ஒரு சேலஞ்சாகவே எடுத்து மற்ற ஸ்கூல்களும் செய்யலாம். And I am happy to inform you, last year we were selected as the number 2 school in all India basis by one of the famous magazines, Education World. இந்த மாதிரி ஒரு கிளிப்பிங் இதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் பார்க்குறேன். எங்கள் ஸ்கூலில் 11 வருஷத்துக்கு மேலே வேலை பார்த்துட்டேன். ஏன்னா எங்கள் ஸ்கூலில் பப்ளிசிட்டியில் நம்பிக்கையே இல்லை. இப்படி கிளிப்பிங்ஸே பார்க்கல. நாங்கள் எங்கள் ஸ்கூலில் எப்படி இருக்கும்னு இன்றைக்கி தான் நான் பார்க்குறேன். எங்கள் மேனேஜ்மெண்ட் எந்த பப்ளிசிட்டியும் விரும்பாது. எங்கள் குழந்தைங்கள் என்ன அச்சீவ் பண்ணுறாங்களோ அதை வச்சு எங்களுக்கு ரொம்ப பெருமை வருது. ஸோ we are very proud. தனியார் கல்வி நிறுவனத்தினுடைய சேவை வெற்றிகரமாக தொடர வேண்டும். இந்த விருதை வழங்குவதற்கான ஒரு அரிய வாய்ப்பினை நான் பெற்றிருக்கிறேன். ஆனால் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் தனியார் கல்வி நிறுவனங்களுக்கு எதிராக குரல் கொடுப்பதில் நான் தான் முன்வரிசையில் அமர்ந்திருக்கிறேன். அதற்காக தனியார் கல்வி நிறுவனமே வேண்டாம் என்று நாம் சொல்லவில்லை. அரசு கல்வி நிலையங்கள் ஊக்கப்படுத்தப்பட வேண்டும். விஜய் டிவியில் மருத்துவமனைகளில் அரசு மருத்துவமனையை தேர்ந்தெடுத்து விருது கொடுத்தார்கள். அது பாராட்டிற்குரியது. கல்வியில் ஒரு தனியார் நிறுவனத்தை தேர்ந்தெடுத்து விருது கொடுக்கிறார்கள். இதுவும் பாராட்டுக்குரியது. ஆகவே தமிழகத்தில் அரசு நிறுவனத்தோடு தனியார் கல்வி நிறுவனமும் இணைந்து பிற்படுத்தப்பட்ட, தாழ்த்தப்பட்ட, சிறுபான்மை மற்றும் அனைத்து தரப்பு குழந்தைகளுக்கும் கல்வி உரிமையை முன்னெடுத்து கொண்டு செல்ல வேண்டும். Thank you. All the best. விஜய் டிவி செய்தால் சரியாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். Thank you. Thank you.